கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. இந்த நல்ல திருச்சபைக்கு வரும் ஆண்டவர் இன்னொரு நாளை அவரோடு செலவு செய்து அவரை தொழுகை செய்யும்படியாக நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் இருப்பதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? நேற்று பிரசங்க சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் போய் சொன்னீங்க. அதனால நான் கேள்வியை மாத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா இப்போ ஆலயத்துல இன்னைக்கு நான் அவருடைய வீட்டுல இருக்கிறேன், அதனால எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மட்டும் உங்க கையை வந்து காட்டுங்க. ஆண்டவர் தேவனோடு கூட இருப்பது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், நஷ்டங்கள், வியாதிகள், பிடிகள், தொல்லைகள், சவால்கள், தேவைகள் இருந்தாலும் கூட கர்த்தரோடு கூட இருப்பது ஒரு ஆறுதலான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஆறுதலின் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாங்க. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்தாரு. பிச்சைக்காரன் வந்து, ஐயா ஏதாச்சும் இருந்தா சாப்பாடு போடுங்க அப்படின்னு உடனே அந்த இல்லத்துல இருந்த போதகரு, சாப்பாடா வேணும் பின்னாடி வா அப்படின்னாரு. அப்போ முன் வீட்டுக்குள்ள முன் வாசல்ல யாரும் ஏற்றுறது கிடையாது, பிச்சைக்காரங்களை ஏற்றுறது கிடையாது, அவங்களை நடு வீட்டுல அமர செய்யறது கிடையாது, நம்ம உட்கார்ற இடத்துல உட்கார வைக்க போறது கிடையாது. அதனால அந்த பிச்சைக்காரனை நீ பின்னாடி வா என்று சொன்ன உடனே அவர் பின்னாடி வந்தாரு. பின்னாடி வந்த உடனே பாஸ்டர் தான் வீட்டுல உள்ள பழைய சாப்பாடு எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு அந்த பையன் அந்த பிச்சைக்காரனுடைய கையில கொடுத்தாராம். இது நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது கேட்ட ஒரு கதை. அப்பொழுது அந்த பிச்சைக்காரனுக்கு பசி தாங்க முடியல. அவர் எத்தனை நாள் ஆச்சோ, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தாரோ, அவர் அவசர அவசரமா அந்த சாப்பாடை பழைய சோறை பிசைஞ்சு அள்ளி வாயில வைக்க போகும்போது பாஸ்டர் போய் கையை பிடிச்சிட்டாரு. எப்பா சாப்பிடாத, ஆண்டவர் நமக்கு ஒரே பிதா, அவர் வந்து உனக்கு சாப்பாடு தந்திருக்கிறாரு, நீ நன்றி சொல்லிட்டு சாப்பிட. எப்படி நன்றி சொல்றது? ஜோம் பண்ணு. எனக்கு ஜபம்லாம் பண்ண தெரியாது. அப்புறம் நான் சொல்றது போல நீ திருப்பி சொல்லு அப்படின்னா இவர் கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு யோசிச்சாரு, என்னடா கை கட்டினது வாய் கட்டாத அளவுக்கு இவர் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஜோம் பண்ண சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டு நான் சொல்றதை திருப்பி சொல்லு அப்படின்னு பாஸ்டர் ஜோம் பண்ண கட்டு தர்றாரு. உடனே பாஸ்டர் ஜோம் பண்றாரு, இப்படி சொல்லுப்பா, பர்வத்துல இருக்கிற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரு. இந்த பிச்சைக்காரன் பரலோகத்துல இருக்கிற ஓம் பரமபிதாவே அப்படின்னா மடியில அப்படி கிடையாதுப்பா, பைபிள் அப்படி சொல்லல. உனக்கு எனக்கும் ஒரே பிதா தான் இருக்கிறாரு, உனக்கு எனக்கும் ஒரே அப்பா தான், உனக்கு எனக்கு ஒரே பரலோகம் தான், நீ நானும் சகோதரர்கள், ஆகையால நீ வந்து யா அப்பா ஓ அப்பான்னு சொல்லாத, நான் சொல்றதே திருப்பி சொல்லு அப்படின்னு அந்த பிச்சைக்காரனுக்கு ஜெபம் பண்ண கட்டு தருகிறார். மறுபடியுமாக அந்த பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, பரலோகத்துல இருக்கிற எங்கள் பரமபிதாவே சொல்லு பாக்கணும்னு, பரலோகத்துல இருக்கிற ஓம் பரமபிதாவே அப்படின்னு. என்ன நீ இப்படி பேசுறேன்னு, பரலோகத்துல இருக்கிற உனக்கு தான்ப்பா, எனக்கு அப்பா கிடையாது. நீயும் நானும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளையா இருந்தால், நீ நானும் ஒரே சகோதரனா இருந்தால், நீ எங்க உட்கார்ந்திருப்பியோ அங்க என்னை அமர செய்திருப்பாய், நீ எதை சாப்பிடுவாயோ அதை நீ எனக்கு தந்திருப்பாய், நீ எதை சாப்பிட மாட்டாயோ, நீ எங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேயோ அந்த இடத்துல என்னைய வெளியே உட்கார வச்சு நீ சாப்பிட வச்சிருக்க மாட்டேன். ஆகையால நீ பண்ற ஜபத்தை நான் பண்ண மாட்டேன். அவர் உனக்கு தான் பிதா, எனக்கு பிதா கிடையாது என்ற ஒண்ணுதான் அந்த நாளிலே அத்தனை முறை ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற ஒரு மகனுக்கு ஒரு ஓதுமை வந்ததா. நம்ம இன்று ஆலயங்களில் கூடி வருகிறோம். நம்ம ஆலயத்துக்கு கூடி வருகிற நம்ம எல்லாரும் ஒரே பிதாவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சற்று நேரம் வேதாகமத்தில் காணப்படுகிற ஆலயங்கள், அந்த ஆலயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சில நடைமுறை பாடங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நான் ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறேன். இந்த வேதத்தின் ஆலயங்களை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாய் நம்ம பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, வேதாகமத்தில் எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி. நாங்கள் வேத காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களை குறித்து பார்க்கவும், அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலையில பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உம்முடைய ஆலய வளாகத்துக்கு வந்திருக்கலாம். தேவரின் இந்த வேதாகமத்தின் வழியாக, இந்த ஆலயங்களின் வழியாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலையும் எங்களுடைய தேவைகளுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய குற்றம், குறைவு, பாவம், மீறுதல் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய், நான் மறைய தேவரீர் நீர் வெளிப்படும்படியாய், நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ, பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசும்படியாக விரும்புகிறீரோ நீர் விரும்பாய் பேச அதை நாங்கள் ஞானமாய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
வேதாகமத்தில் காணப்படுகிற ஆலயங்கள். ஆலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் தேவன் தங்கி தாபரிக்கிற ஸ்தலம். நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்கிறது, அதுபோல இது தேவனுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்குள் நான் உரிமையோடு கடந்து போவேன், என்ன வேணுமோ நான் செய்யலாம். ஒருவேளை நீங்க என்னுடைய வீட்டுக்கு விருந்தினராய் வந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அமர்ந்திருக்க முடியும். ஒரு வேளை வர்றீங்க, ஒரு பெரிய ஹால் இருக்குன்னா, அங்க சோஃபா இருக்குன்னா, ஐயா உட்கார்றா உட்காந்துக்குவீங்க. எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கேட்பீங்க, உங்களுடைய கழிவறையை நான் உபயோகப்படுத்தட்டுமா, எனக்கு தண்ணி தேவைப்படுது, ஒரு தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை நல்ல புத்தகம் இருக்குதா, அதை எடுத்து போய் வாசி பார்க்கட்டுமான்னு கேட்பீங்க. இல்ல யார் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வயிறு பசிச்சதுனோட நேரா கிச்சன்ல போய் பிளேட்டை பாத்திரத்தை திறந்து சாப்பாடு எடுத்து போட்டு உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட போறது கிடையாது. அது போலவே நானும் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எங்க அமர சொல்கிறீர்களோ அங்கே நான் அமர்ந்து விடுவேன். எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நான் உங்கள்கிட்ட உத்தரவு கேட்க வேண்டும். நீங்க உத்தரவு கொடுக்கிறது நிமித்தமாய் நான் கடந்து போய் உங்களுடைய அறைகளை உபயோகப்படுத்த முடியும். அப்படி இல்லாது உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நான் செய்தால் நிச்சயம் நீங்க சந்தோஷப்பட போறது கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் ஒருவேளை குழப்பத்தை கொண்டு வந்தால், அவர்களுடைய வீட்டின் பொருட்களுக்கு சேதம் உண்டாக்குவார்களானால் அவர்களை நம்ம என்ன பண்றது, வீட்டுல சேர்க்கிறது கிடையாது. அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவ ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை ஊழியர்களா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், டீக்கனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அநேக ஆண்டுகளாய் சத்தியத்துல உறுதியா இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்களா இருக்கலாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், நம்ம தேவனுடைய வளாகத்துக்குள் வந்து, ஆலயத்துக்குள் வந்து நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நான் ஆலய வளாகத்துக்கு வந்து என் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையை நான் பேசுகிறேனா, என்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிறேன், ஆண்டவருக்கு முன்பதாக நான் எப்படியா இருக்கிறேன். சில நேரங்களில் வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போன்று இருக்கிறனா, என் உள்ளான மனுஷனை அறிந்த நான் வெளியரங்கமாய் பேசுகிற பொழுது நீதி உடையவனாய் நியாயமுடையவனாய் பேசுகிறனா என்றெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆலய வளாகத்துக்குள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வேற யாராச்சும் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் நமக்கு எப்படி சந்தோஷம் இல்லையோ, அது போல பரலோக பிதா நம்மை குறித்து சந்தோஷம் அடையாத காலங்களிலே நம்ம சூழ்நிலையே சந்தோஷமா இருக்காது. அப்படி இருக்க இந்த வீடு தேவனுடைய வீடு, தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம். ஆபகுக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். தேவன் தன்னுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணி இருக்கிறார். ஆங்கில புத்தகம் சொல்லுது, the Lord is in his holy temple. பரிசுத்தமான ஆலயத்துக்குள் தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார். அதுதான் ஆலயம். அவர் வாசம் பண்ணி இருக்கிற இடம் மகிமை நிறைந்ததா இருக்கிறது. ஆகையால் ஆலய வளாகத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகையால் தான் முத்தூதுல அந்த தேவனை மகிமைப்படுத்து என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். சில நேரங்களில் நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம மகிமைப்படுத்துறவங்க இருக்கிறோம், நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நான் இல்லாட்டி இந்த சர்ச்சே இல்லை. எங்க தாத்தா தான் இதை தொடங்கினார். சிலர் நல்லதுதான், ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ஆட்களை கொண்டு சபைகளை கட்டுகிறார், ஸ்தாபிக்கிறார், நிர்வாகம் செய்கிறார். ஆனால் அதுல தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை அறியாமையே நம்முடைய சுயநீதியில நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மை குறித்து மேன்மை பாராட்டி விடுவோம். நான் அதை செஞ்சேன், எங்க வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, எங்க தாத்தா பண்ணாரு, எங்க பாட்டி பண்ணிச்சு, எங்க அப்பா பண்ணாரு என்று நம்மை குறித்து சுயமாய் மகிமைப்படுத்துகிற சூழ்நிலையில இருக்கக்கூடாது என்பதற்காக தான் முத்துதர் ஆண்டு சொன்னாரு, அவருக்கு மகிமை கொடுங்க. அப்போ ஆண்டவருடைய வீடு மகிமை நிறைந்தது. தேவனுடைய வீட்டுக்கு வருகிற ஓய்வு நாட்களில் ஆண்டுடைய வளாகத்துக்கு வருகிற நீங்கள் நானும், என் ஆண்டவர் மகிமையானவர், எனக்கு மகிமையான காரியங்களை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வரணும். எப்படி உள்ள வரும்பொழுது எனக்கு மகிமையான காரியத்தை என் ஆண்டவர் செய்வார், நல்ல காரியங்களை எனக்கு செய்வார், என்னால் செய்ய முடியாதது என் ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு பலனை தருவார், மனுஷர்கள் எனக்கு செய்ய தவறின காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு உதவி செய்வார், மகிமையான காரியத்தை எனக்கு வாய்ப்பு பண்ணுவார் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஆலய வளாகத்தில் கடந்து வர வேண்டும். ஆலயத்துக்கு வருகிற நம்ம எல்லாரும் ஒரே பரலோக பிதாவாகிய அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல இயேசுவானவர் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தந்த அந்த ஜெபத்தின் வழியாக பரலோக பிதாவே என்று வர வேண்டும். இங்க வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் எப்படி இருக்குது என்று யோசித்து பார்க்க வேண்டும். சபை ஐக்கியம். கடைசியாக நீங்க ஒரு விசுவாசி வீட சந்திச்சது எப்போ? நம்ம எப்ப சந்திப்போம்? யாரும் செத்து போனா ஜெப குண்ட வச்சா போவோம், செத்து போனா போவோம், கல்யாணம்னா போவோம்,
அப்படிதான் அந்த சூழ்நிலை நம்ம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா பொதுவாகவே உங்களுடைய சபை ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை போய் சந்திக்கிறீங்களா? சர்ச்சில் ஒரு ஆளை ஒரு வாரம் காணும் அப்படின்னா அவரு போனா போட்டும் அப்படின்னு அமைதியா இருக்கிறோமா? எங்கே ஏன் வரல அப்படின்னு அவங்களை போய் தேடி போறோமா? அப்போ நம்ம எல்லாம் ஒரே பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோமா? ஆனால் பரலோக பிதாவே என்று சொன்னா நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா இருக்கிறவங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஏழைக்கு நீ என்ன செய்தாய் அதை நீ எனக்கு செய்தாய். கண்ட ஒரு சகோதரனுக்கு நீ அன்பு கூறாவிட்டால் காணாத என்னிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. அப்ப சபை ஐக்கியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார், பரலோக பிதாவே. அப்ப கடைசியாக நீங்க ஒரு விசுவாசி வீடை சந்திச்சது எப்போ? சும்மா உங்க வீட்டுக்கு வந்த ஐயா நல்லா இருக்கீங்களா, ஒரு ஐக்கியம் வளரும்படியாக, ஒரு உறவு வளரும்படியாக அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிற பிரச்சனையை கேட்டுட்டு வந்து வெளியே வந்து ஊரெல்லாம் சொல்றதுக்காக போறீங்க. ஒரு வீடை விசிட் பண்ண போறோம், நாங்க போயிட்டு அங்க ஏதாவது சின்னதா இருக்கோ அது ஊரெல்லாம் வந்து சொல்லி அந்த வீட்டுக்கு போனேன், ஐயோ அது வீடா, அங்க அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உங்க பிரச்சனையை வெளியே சொல்றதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது விடாம சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன் குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையை வெளியே சொன்னா, பிரச்சனையை யாட்டா சொன்னானா அவன் என்ன பண்றாளா, அந்த வாசலை சாத்தானுக்கு பெருசா திறந்து விடுறான், எல்லாம் உள்ள வந்து பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். யாரை மன்னிக்கணுமோ அவர்களை மன்னிக்க வேண்டும், எங்க ஒப்புரவாக வேண்டும் அவங்க ஒப்புரவாக வேண்டும், எங்க விட்டு கொடுக்க வேண்டும் அவங்க விட்டு கொடுக்க வேண்டும். அது தவிர சபையில உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன். கடைசியாக நீங்க விசுவாசிகளை சந்தித்தது எப்போ? வேதத்தில் காணப்படுகிற 7 ஆலயத்துல முதல் ஆலயம் மோசே கட்டின ஆலயம். அதான் முதலாக ஆலயத்தை குறித்து வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். அவருடைய வசனம் சொல்லுது, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்கள் யாத்திரை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டின எகிப்தில வச்சு சொல்லல. அவர்கள் வெளியே வந்த பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது யாத்ராகம புத்தகத்துல, யாத்ராகமம் 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மத்தியில நான் இருக்க விரும்புகிறேன், ஆகையால எனக்கு ஒரு கூடாரத்தை ஒண்ணு பண்ணுங்க, ஒரு வாசஸ்தலத்தை ஒண்ணு பண்ணுங்க, நான் தங்கும்படியாக. இன்றைய சபைகளில வந்து இதை போன்ற ஒரு இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கட்டப்பட்ட அதை போன்ற ஒரு இது கட்டுறோமா? நம்முடைய சபைகள் எல்லாம் தீப்பெட்டி கூட கட்டுறோம். தீப்பெட்டினா தெரியுமா? இந்த குறிப்பிட்ட நீளம் அகலம் தான், 50 வருஷத்துல அது அப்படியே தான் இருக்கும். ரைஸ் மண் போட நிறைய சர்ச்சுக்கு நான் அப்படியே டிராவல் பண்ணி போகும்போது எனக்கு நம்ம அட்வென்டிஸ்ட் சர்ச்சை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பெங்களூர்ல இருந்து மதுரைக்கு வர்ற வழியில சோழவந்தான்னு ஒண்ணு இருக்கு. அந்த சோழவந்தான்ல வண்டியை நிப்பாட்டி போட்டாங்கன்னா அங்க இருந்து பாப்பா என் கண்ணுக்கு தெரிஞ்ச செவன்த் அட்வென்டிஸ்ட். அந்த சர்ச்சில் ஆட்கள் இருக்கிறாங்க, செத்து போனாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த சர்ச்சு எத்தனை நாள் ஆச்சோ பெயிண்ட் அடிச்சு தெரியாது. முள்ளு வளர்ந்து நம்ம வந்து எப்படி சாட்சியாரு, ஐயா சர்ச்சுக்குள்ள ஒண்ணுமே தாண்டியும் பரவாயில்ல, வெளியே வாட்சி பார்த்து நல்லா இருக்க வேண்டாமா? அது கூட இல்லாத சூழ்நிலை விலகினமான அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை பண்ணுவீங்களே. ஆக இந்த சபை வளர்ச்சியில் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா விசுவாசி வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போகும். சர்ச்சு நல்லா இருந்தா விசுவாசி வீடும் அப்படிதான் இருக்கும். சர்ச்சில வந்து ஒற்றை பாஞ்சு சர்ச்சில ஒரு ஒழுங்கு இல்லாம அலங்கோலமா இருந்துச்சுன்னா விசுவாசி வீடும் அப்படிதான் இருக்கு. எந்த சர்ச்சில எலி ஓடுதோ அந்த சர்ச்சு விசுவாசி வீட்லயும் எலி இருக்கு, பாச்சா இருக்குது, பள்ளி இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த சபையில நல்ல அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானமாக காணப்படுகிறதோ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. இதுதான் அதனுடைய ரகசியம். ஆகையால இந்த ஆலயத்துல நீங்கள் நானும் ஆலய அலங்கரிப்புல எப்படி இருக்குகிறோம், ஆலய சுத்திகரிப்புல எப்படி இருக்குகிறோம், ஆலய ஒழுங்கான அந்த காரிய ஆராதனைகளிலே எவ்வளவு ஒழுங்காய் நடக்குகிறது என்பதை நாம் கேட்க வேண்டும். யாத்ராகம புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த எகிப்து விட்டு வெளியே வந்த பொழுது உங்க மத்தியில நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அப்போம்னா 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அந்த நாட்களிலே கூடாரங்களை தூக்கி கொண்டு போனார்கள். கூடாரம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடை தூக்கிட்டு போக முடியாது. இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வீடு இருக்கிறதுனால உள்ள ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம், என்னெல்லாமோ எல்லாம் வைத்திருக்கிறோம். ஐயா இன்னைக்கு ஒரு பெரிய விபத்தாக போகுது, இந்த தென்காசியை விட்டு எல்லாம் ஓடுங்க அப்படின்னா எத்தனை பொருள் நம்மளால தூக்கிட்டு ஓட முடியும்? 5 மணி நேரத்துல வந்து ஒரு டாக்ஸி எப்படி தூக்கிட்டு ஓடிடுவோம். இந்த இப்ப ஓடு அப்படின்னா எந்த தூக்கிட்டு ஓட முடியும்? கூடாரவாசிகள் தூக்கிட்டு ஓடாங்க. அப்ப சொன்னாரு, அந்த 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கூடாரம் போட்டுட்டாங்க, அந்த கூடாரத்தின் நடுவிலே நான் இருக்க
விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த மோசே கட்டின ஆலயத்திலிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் அங்கே தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். இந்த நம்ம வீடுகள் கட்டுறோம் தானே, எத்தனையோ வீடுகள் கட்டுறத பார்க்கிறோம். அம்பானி வீடு கட்டினாரா, பல கோடி ரூபாய்க்கு அம்பானி வீடு கட்டினாரா. 50க்கு அதிகமான தூங்குறதுக்காக ஒரு மனுஷனுக்கு 50 ரூம் இருக்கு தேவை. ஒவ்வொரு ரூமுக்கும் பாத்ரூம் என்னெல்லாம் வருமோ எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வீடு கட்டினா 4-5 பெட்ரூம் வச்சு கட்டுறோம், ஹால் கட்டுறோம், கிச்சன் கட்டுறோம், டைனிங் ரூம் கட்டுறோம், கம்ப்யூட்டர் ரூம் கட்டுறோம், லைப்ரரி ரூம் கட்டுறோம், ஷூ ரூம் கட்டுறோம், நாய் ரூம் கட்டுறோம், எல்லா ரூமையும் கட்டுறோம். அவ்வளவு ரூம் கட்டுற நம்ம ஒரு ஜெப ரூமை கட்டுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள். இந்த பள்ளி வளர்ச்சியை நான் ரைட்டா அப்படி பார்த்துட்டு இருந்த பொழுது, எந்தெந்த பள்ளிகளிலே முதலாவது ஆலயம் இருக்கிறதோ அந்த பள்ளிகள் விருத்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க போய் பாருங்க, எந்தெந்த பள்ளிக்கூடங்களிலே முன்னாடி எடுத்த உடனே ஒரு ஆலயம் இருக்கிறதோ அந்த பள்ளி விருத்தி அடைவதற்கு. இப்போ நம்ம பள்ளிகள், ஒரு சில பள்ளிகள் விருத்தி அடையாமல் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவர்கள் விருத்தி அடைய வேண்டியதா இருக்கிறபடினா அது விருத்தி அடையாமல் இருக்கிறது. அப்போ சொன்னது புரிஞ்சதா? நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன், பள்ளிக்கூடத்தை நடத்துறேன்னா என்னிலே நிறைய விருத்தியை ஆண்டவர் விரும்புகிறார். நான் விருத்தி அடைந்தால் நான் நடத்துகிற நிறுவனமும் விருத்தி ஆகும். அப்போ எங்கெல்லாம் ஜெப அறை இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி இருக்கிறது. கோயில் நம்ம தூத்துக்குடி பகுதிக்கு ஒரு முறை நான் கடந்து போன பொழுது அந்த பள்ளி பிரின்சிபாலும் நானும் அப்படியாக போய் கொண்டிருந்தோம். ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியை பார்த்தா வெளிநாட்டுல உள்ள அந்த தோரணம் இருக்குது, அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த கம்பெனிக்கு அந்த கேட்ல எழுதி போட்டிருக்கா, என் தேவனால் எல்லாமே கூடும். ஒரு பெரிய இடத்துல என் தேவனால் எல்லாமே கூடும் எழுதி போட்டிருக்கான். உடனே மார்க் புத்தகத்துல இருந்து ஒரு வசனத்தில் இருக்கிறார். உடனே அந்த ஐயாட்ட கேட்ட, என் தேவனாலே எல்லாமே கூடும் அப்படின்னு இருக்கிறாரு. என்ன இதை பத்தி சொல்லுங்கன்னா, ஐயா இது ஒரு பெரிய கம்பெனி, மீன் வியாபாரம் பண்றாங்க, மீனை பிடித்து வெளி தேசங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எப்படி நம்ம வாங்குறோம்ல கழிச்சு போட்ட மீன், அந்த மீன் கிடையாது. உள்ளே நல்ல மீன் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறான் வியாபாரம். அங்கே வேலை செய்கிற 300 வேலையாட்களும் காலையிலும் சாயங்காலமும் அங்க ஒரு பெரிய ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு வர வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கணும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருக்கணும் சரி, அந்த கம்பெனியில வேலை செய்யணும்னா உள்ளே ஆராதிப்பதற்கு வர வேண்டும். அவர்கள் காலையிலும் சாயங்காலமும் தேவனை தேட வேண்டும். அதற்கென்றே ஊழியர்களை வைத்து, ஃபாதர்களை வைத்து ஜெப ஆராதனை நடக்குகிறது. என் தேவனாலே எல்லாமே கூடும். பெரிய ஐஸ்வர்யமா. எப்படி ஐஸ்வர்யம் மாறினான்னு கேட்டீங்கன்னா, என் தேவனால் எல்லாமே கூடும். தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வீடுகளிலே நாம் தேவனை தேடும்படியான, தேவனை ஆராதிக்கும்படியான, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? எந்த சூழ்நிலை நீங்க வாழ்ந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரை தேடுகிற ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். இந்நாட்களிலே இனிமே வீடு கட்டணும் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இனிமே வீடு கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும் யோசித்தா எத்தனை பெட்ரூமும் கட்டுங்க, என்னன்னா கேட்டுங்க. ஆனா நீங்க அந்த வீட்டுல சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய், பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ வேண்டுமானால் தேவனோடு உறவு கொள்வதற்கு ஒரு ஜெப அறையும் கட்ட வேண்டும். அதான் அந்த மோசே கட்டின அந்த ஆலயத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அவர்கள் நடுவிலே இன்றும் ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் இருக்கிற இடங்களிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் தேவனை தேடும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த மோசே கட்டின அந்த கூடார வடிவம் இந்த தாவீதுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது. தாவீது இஸ்ரவேலர்களிலே சிறந்த ராஜாவாய் விளங்கினான். தாவீது நல்ல ஒரு அரண்மனையில வாழ்ந்தான். அவன் நினைச்சா, நானு நல்ல ஒரு அரண்மனையில வாழ்றேன், ஆனா என் தேவனை ஆராதிப்பதற்கு என் அரண்மனை காட்டிலும் நல்ல ஒரு இடத்தை நான் கட்டணும் அப்படின்னு தாவீது விரும்பினான். ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அவருடைய பாவத்து நிமித்தமாய் அவனை ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்ட அனுமதிக்கவில்லை. ஆனால் அவன் வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வசனம் சொல்றது, சங்கீதம் 132:4-5 வாசித்து பாருங்க எடுத்தவங்க. சங்கீதம் 132 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 132வது அதிகாரம் 4-5. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும்
இரக்கத்தையும் வரவிடுவதில்லை என்றார். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். என்னன்னா, நான் என் ஆண்டவர் என் தேவனுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை கட்டுறது வரைக்கும், ஒரு வீடை கட்டுற வரைக்கும் என் கண்ணை நான் மூடி தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசிகள் என்று தேவை. இன்னைக்கு நான் சபைக்கு வந்தேன் அப்படின்னா என் சபை விருத்தி அடைய வேண்டும், என் சபை கட்டப்பட வேண்டும், என்னால் சபைகள் வளர வேண்டும், நம்மால் சபைகள் கட்டப்பட வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும், நான் சபையை கட்டுறேன்னா அல்லது நான் வந்தனால சபை உடஞ்சு போச்சா? நான் சபை வளர்ச்சிக்கு ஒரு 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 கருவியா இருக்கிறேனா அல்லது சபை வளர்ச்சிக்கு நான் தான் ஒரு பெரிய தடையா இருக்கிறேனா? ஈஜோட் அம்மையார் அழகா சொல்லியிருக்காங்க, இன்றைய சபை வளர்ச்சிக்கும் விருத்தியடையாமல் போவதற்கும் முட்டுக்கட்டையாய் தடையாய் இருப்பவர்கள் முன்னே ஊழியங்களிலே பதவிகளை வைத்தவர்கள். எப்படி? ஒருவேளை தென்காசி சர்ச்சில் ஒரு மூப்பர் இருக்கலாம், அவர் டிவிஷன் வேலை செஞ்சிருக்கலாம், அவர் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இங்க இருக்கிற வேலை செய்யற ஆளை வேலை செய்ய விடாத அளவுக்கு. உன்னையோட எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நான் டிவிஷன் வரைக்கும் போயிருக்கிறேன், நான் செக்ஷன் வரைக்கும் போயிருக்கிறேன், நான் பெரிய ஊழியர், என்ன நீ சின்ன பைய, நீ என்ன பண்ணிட போற என்று அநேக தடைகளை கொண்டு வருகிறவர்கள் இதற்கு முன்னமே ஒருவேளை ஊழியத்துல பொறுப்பா இருந்திருக்கலாம், அதிகாரிகள் இருந்திருக்கலாம். இது தீர்க்க தரிசன எழுத்துக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போ நீங்க நானும் இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? சபைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தசம தரேன், நான் சொல்றபடிதான் நடக்கணும், என்னை மீறி எதுவும் நடக்கூடாது. நாங்க பூர்வீகமா நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், எங்க குடும்பம் தான் ஆலயத்துல இருக்குது, எங்களை மீறி எதுவும் படக்கூடாது என்று நம்ம ஒருவேளை நம்மை அறியாமலே நமக்கு தெரியாமலே சபை வளர்ச்சிக்கு நம்ம தடையா இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் ஆண்டவருக்கு ஒரு வீடை கட்டுற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். அப்ப அவன் தூங்குற நேரத்திலையும் அவன் நடக்கிற நேரத்திலையும் அவனுடைய யோசனை வீடை கட்டணும், வீடை அலங்கரிக்கணும், ஆண்டவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனையில இருந்தான். நீங்க அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்கு வந்திருக்குதா? இந்த தென்காசி பகுதியில நான் சும்மா இருக்க கூடாது, நான் ஆளுடைய வீட்டை அழகு பண்ணணும், ஆளுடைய வீட்டை கட்டணும், ஆளுடைய வீட்டுக்கு நிறைய பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும், அந்த ஆசை ஏக்கம் ஏவுதல் உங்களுடைய இருதயங்களில வந்தது உண்டா? அப்படி வந்தால் ஆண்டவர் உங்களை கட்டுவார். முதல் ஆலயம் மோசே கட்டின ஆலயம், இரண்டாவது ஆலயம் தாவீது கட்ட வேண்டும் என்று விரும்பின ஆலயத்தை ஆண்டவருடைய மகன் சாலமோன் வழியாக கட்டினார். இரண்டாவது ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் உலகத்திலே அதிசயங்களிலே ஒன்று, அந்நாட்களிலே அதிசயங்களிலே ஒன்று. எருசலேமின் ஆலயம் எரிகோவுக்கு அருகாமல் இருக்கிறது. இந்த பூமியில வாசம் பண்ணுகிற எல்லா வியாபாரிகளும் அந்த எரிகோவுக்கு வாங்கவும் விற்கவும் செய்தார்கள். அப்போ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், சரி இந்த எருசலேம் ஆலயத்துக்கு போனா எனக்கு நல்லது கிடைக்கும் என்று அவர்கள் தேவனை தேடி வந்த ஒரு மையம் இந்த எருசலேமின் ஆலயம். எருசலேம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆண்டு 2 நாளாகமத்தின் புத்தகம் எடுங்க, 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமும் 7:1 பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த எருசலேம் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல என்ன உண்டாயிருந்தது என்று 2 நாளாகமும் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அக்கினி வானத்தில் இறங்கி வந்தது, சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. அப்போ சாலமோன் கட்டின ஆலயம் அவன் பிரதிஷ்டை செய்த நேரத்துல பலிகளையும் ஏற்றுக்கொண்டாரா, தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு. அது எப்படி நிரப்பினது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆண்டவர் இந்த சாலமோன் கட்டின ஆலயத்துல எப்படி மகிமை நிரம்பினது என்று பார்க்கும் பொழுது, ஆசாரியர்கள் உள்ளே போக முடியலையா, உள்ளே வேலை செய்தவர்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த ஆலயம் மகிமையினால் நிரம்பினது என்று நம்ம வாசிக்க முடியும். எனக்கு பிள்ளைய இன்று கூட ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது பிரதிஷ்டை செய்யப்படுகிற எவைகளிலும் தேவ கிருபையும் தேவ மகிமையும் இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. அப்போ ஒரு ஆலயம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரு, அதே ஆலயத்துக்கு என்ன உண்டாகும் என்பதையும் இந்த சாலமோனுடைய ஆலயத்திலிருந்து கட்டி நம்ம பார்த்துக் கொள்ளலாம். இந்த சாலமோனுடைய ஆலயத்தை நீங்க பார்க்கும்போது அந்நிய உபதேசம் வந்தது. சாலமோன் பலரோடு உறவு வைத்தபடினால், பல கலாச்சாரம் உள்ள வந்தபடினால பல தெய்வீகமும் உள்ளே வந்தது. ஆகையால் அங்கு தேவ மகிமை இழந்து போனோம். அந்நியர்களோடு பிணைக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றது.
இன்னைக்கு நம்ம சபைகள்ல இந்த பிரச்சனை வருதானே? இத்தனை வருஷம் நம்ம காத்திருக்கிறோம், காத்திருந்து